After, once again, I'm telling you all, after market hours buying pressure உங்களால் பார்த்து சொல்ல முடியும். லைவ் மார்க்கெட்ல பிரஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். திருப்பி நான் சொல்றது தான். நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பையிங் ப்ரெஷர்னு சொன்னீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் ஏதோ வரைஞ்சிருக்காரு பையிங் ப்ரெஷர் நினைச்சீங்கன்னா யூ ஆர் ராங். யூ ஆர் ஃபூலிங் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் ஃபூலிங் மீ. கிளியர்? எஸ் ஆர் நோ? ஸோ மார்க்கெட் கம்ஃபர்டபுளாக கீழே விழுந்ததுக்கு அப்புறம் பாருங்க 1 2 3 நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ரைட்? சார்ட் தெரியுதா கிளியரா? செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆன இடத்துல இந்த லெவல் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கு. ஆல்வேஸ் பையர் சிட்ஸ் இன் டவுன் சைடு. ஸோ அதே இடத்துல இருந்து திரும்பி ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கா? கரெக்ட்? இப்போ இந்த ரெண்டு ரெட்டு கிரீன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரெட் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இது கீழே இருந்து ரெட் வந்திருக்கா மேலேருந்து வந்திருக்கா? இன்ஃபேக்ட் இதை விட இது ஹை. இஃப் யூ லுக் அட் இந்த ஹை வந்து 21,091. இந்த ஹை பார்த்தீங்கன்னா 21,095.35. இன்ஃபேக்ட் செல்லர்ஸ் ஆர் ஆல்ரெடி சிட்டிங் தேர் பிகாஸ் ஹெச்டிபியோடைய ப்ரீவியஸ் கேண்டலுடைய பவர் என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். கரெக்டா? ஸோ ப்ரீவியஸ் கேண்டலுடைய பவர் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மார்க்கெட் அகைன் கிரீன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் கேண்டலில் மார்க் பண்ணி வச்சிருந்தாலும் கம்ஃபர்டபுளாக மார்க்கெட்டு வித் ப்ரெஷரோட போயிருக்கு. தெரியுதா? புரியுதா புரியலையா? ஸோ இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ இவ்வளோ தூரத்துமும் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ டபுள் ரெட் ஃபார்மேஷன், ஸ்டில் கம்ப்ளீட் பையர் ப்ரெஷரு. அகைன் ரெண்டு செல்லர் வந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல செல்லர் இருப்பாங்கல்ல. இந்த பக்கம் வந்து கீழே வந்தால் பையர் இருப்பாங்க, இந்த பக்கம் வந்து கீழே வந்தால் செல்லர் இருப்பாங்க. இது பிரேக் இன்சைட் ட்ரேடு, இது பிரேக் அவுட் சைட் ட்ரேடு இல்லையா? கீழே விழும்போது பிரேக் இன்சைடு செல்லர்ஸ்க்கு, இப்படியே நேராக உடைச்சா பிரேக் அவுட், ஐ மீன் பிரேக் அவுட் ட்ரேடு. கரெக்டா? இப்போ இது பிரேக் இன்சைடு தான். கரெக்ட். ஸோ ரெண்டு கிரீனுக்கு அப்புறம் நேற்று என்ன நடந்ததோ, நேற்று மார்க்கெட் விழுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ இப்போ பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. கரெக்டா? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் என்ன பண்ணிருக்கு? கீழே போயிருக்கு. கரெக்டா? மார்க்கெட்டில் ஒரு புது செல்லர் உருவானார். கரெக்டா? மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு புது பையர் உருவாயிருக்காரு. கரெக்டா? ஒரு முக்கியமான லெவல் மொமெண்டம் ட்ரேடில் இருக்கும்போது ஓப்பன் கேண்டில் போல் ஸ்டாரை உடைக்கக்கூடாது. கரெக்டா? ஓப்பன் கேண்டில் போல் ஸ்டாரை உடைக்கிற அளவுக்கு வந்துட்டு இதுக்குள்ள ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஒரு லெவல் ஃபார்ம் ஆச்சு. என்ன பாயிண்ட்? நேற்று ஒரு ஜோன் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டா? வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட்? இதனால் இதை வரைஞ்சேன். முருகன் சொல்லாதீங்க, மணி சொல்லாதீங்க, வேற யாராவது சொல்லுங்க. வேற பாத்திநாதன் சொல்லுங்க. பாத்திநாதன், தேங்க்ஸ் இல்லைங்க, யூ ஆர் ரைட், பட் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. பாத்தி சொல்லுங்க. இல்லை, நான் அப்படி சொல்லி தரல. அதை யூ ஆர் ரைட், பட் அப்படி சொல்லலை நம்ம. வேற அதை எப்படி பார்க்கணுன்றதை திருப்பி உங்களுக்கு கற்றுத்தரேன். எனிபடி எல்ஸ்? எனிபடி எல்ஸ்? ஓகே, பாஸ். கொஷின் பாஸ் டு முருகன் அண்ட் மிஸ்டர் மணி. எனிபடி எல்ஸ்? கரெக்ட். ஸோ
ரெண்டு ரெட் ஃபார்மேஷன் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அகைன் ரெண்டு பையர் ஃபார்மேஷன் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. கரெக்ட்? அப்போ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகுது. இது பச்சை கேண்டில் இருந்தாலும் சரி, இந்த கேண்டில் இங்கே இருந்தாலும் சரி, இந்த கேண்டில் இங்கே இருந்தாலும் சரி, எதோ அதோட டாப்போ அந்த பாட்டத்தை மார்க் பண்ணி வைப்போம். இதுதான் நம்மளுடைய ரூல். கிளியரா? லாஸ்ட் 4 டேஸாக இதை பேசிட்டு இருக்கோம். இன்னும் எல்லாரும் தூக்கத்தில் இருக்கிறீங்க. கடவுள் உங்களை காப்பாற்றட்டும். ஸோ ஒன்ஸ் பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆகி ஹையர் ஃபார்மேஷன் வராததுனால கீழே வந்து உடைச்சது. உடைக்கும் போது எங்கேயுமே க்ரீன் ஃபார்மில் கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னேன். கிளியர்? நேற்று கிளாஸே உங்களுக்கு புரியலன்னா இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? அதுக்கு தான் கேட்குறேன். டவுட்னா ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஆஸ்க் பண்ணேன். ஸோ மேலே போயிட்டு மறுபடியும் ரெண்டு க்ரீன் ஃபார்ம் ஆகிட்டு, ரெட்டு ஃபார்ம் ஆகிட்டு கம்ஃபர்டபுளாக ரெண்டு க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியர்? இஃப் யூ லுக் அட் டுடேஸ் நோ மெசேஜ் அரவுண்ட் சம்ஹவ் இந்த டைம் என்ன ஓகே 10:40 11 சம்திங் போட்டிருப்பேன். நான் ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு போட்டேன். ஃபார் எஃப்டிடினா ஃபார் தி டே ஜோன் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஜோன் ஃபார்ம் ஆன பிறகு ஐ வாஸ் கன்ஃபார்ம்டு தட் பையிங் ப்ரெஷர் இருக்கா இல்லையான்னு. பையிங் ப்ரெஷர் இண்டிகேட் ஆச்சு இந்த லெவல்ஸில். பிகாஸ் இந்த இடத்துக்கு வர அட்டம்ப்டே பண்ணலை. ஸ்டில் இந்த லைனுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஒரே ஒரு முறை தான் இந்த ட்ரிகர் ஆச்சு. தெரியுதா? விச் இஸ் நம்ம ப்ரீவியஸ் க்ளோசிங் கேண்டிலில் ஒரே ஒரு முறை தான் அட்டன் பண்ணிச்சு. அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் க்ரீன் ரெட்டு விழுடக்கூடாது. ரெட்டு விழுந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். க்ரீன் விழுந்துச்சுன்னா ஐ வாஸ் வெரி மச் ஸ்ட்ராங். ஐ எம் பெட்டிங் டு கோ அப் சைடு. கிளியர்? பிகாஸ் சி ஆஃப்டர் திஸ் ரெட் இல்லை, க்ரீன். ரெட் இருக்கு, அடுத்தது ரெட் இல்லை, க்ரீன். அடுத்தது ரெட் இருக்கு, அடுத்த ரெட் இல்லை, க்ரீன். பட் அடுத்த க்ரீனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாட் ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் இஸ் ரைட் ஹியர், ரைட்? ஆஃப்டர் ஆல் அபவுட்னா பிரேக் அவுட் ஆஃப் திஸ் லெவல்ஸ் நிறைய இப்படி சொல்லுவாங்க இல்லையா, யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வரைஞ்சி வச்சுற லைன் அந்த போலிஞ்சர் பேண்டை உடச்சி லைட்டாக ஒரு கேண்டில் மேலே போய் க்ளோஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஃபுல்லாக அந்த பக்கம் தான் போவான். அது கீழே இருக்கிற போலிஞ்சர் பேண்டை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சிங்க. இந்த கம்பி கட்டுற கதெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா, அப்படி கூட வச்சுங்க. புரியுறதுனால சொல்கிறேன். நம்ம இந்த போலிஞ்சர் பேண்டு, பக்கத்து வீட்டு பேண்டு, சித்தப்பா பேண்ட்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் அவர் என் பேட்டர்ன், எம் பேட்டர்ன். கிளியர்? Somebody want to say something? What it may be? தெரியலங்க, நான் அந்த அளவுக்கு படிக்கல. ஓகே ஃபைன். அப்படி இருந்தால் நான் பிடிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. இது வெறும் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்ததோ நேற்று அதுதான் நடந்திருக்கு. சி ரெண்டு ஜோனும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு நேற்று இங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. கரெக்ட்? நீங்கள் மார்க்கெட் இந்த பக்கம் தான் போயிருக்கு. கீழே வரதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் காட்டல. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் ஃபார்மேஷன் கண்ணுக்கு தெரியுது. பாருங்க எவ்வளோ நேரம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 1.5 மணி நேரமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே இடத்துல. தெரியல எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னு. நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தா சந்தோஷம். அப்படி தான் பார்க்கணும் அதை. ஸோ ஆஃப்டர் தட் பாருங்க, எவ்ரி திங் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. கிளியர்? ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் என் டார்கெட்டை ஹிட் பண்ணணுன்னு. ஏன் இது டார்கெட்னு சொல்ல முடியுமா யாராவது? ஒன் இஸ் டு 2 போடலாம். அடப்பா, வாங்க சார், குட் ஈவினிங். ஃபேண்டாஸ்டிக், எக்ஸாக்ட் ஆன்சர். ஹிட் த நெயில் மை டியர். Z2 பிரேக் பண்ண ஸ்ட்ராங் லெவல் இது. ஸோ பட் நெவர்த்லெஸ் இன்னைக்கு க்ளோசிங் மார்க்கெட்டு, ஐ மீன் எக்ஸ்பயர் இது பாருங்கள். மார்க்கெட் இன்னும் கிவ் அப் கொடுக்கல, மேலே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹெட் இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஆல்ரெடி 2 ஸ்விங் ஃபார்ம் ஆயிடுச்சு. டுமாரோ ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுமோ, இங்கே ஓப்பன் ஆகணும். வெயிட் அண்ட் வாட்ச். சரியா? பிகாஸ் டுடே இஸ் நாட் ஹெச்டிவி. ஸ்டில் திஸ் ஜோன் இஸ், ஐ மீன் திஸ் லெக் இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் அப் சைடு. பிகாஸ் மார்க்கெட் மெயின் ட்ரெண்ட் என்னவா இருக்கு? பர்ஃபெக்ட். ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்கா? சார் இந்த ஜிக்ஸாக் லைன் என்ன சார் வித்தியாசமாக வரைஞ்சிருக்கீங்க, யாருக்கா டவுட் இருக்கா? அந்த ஜிக்ஸாக் லைனுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னமும் புரியலையா? சார் நேற்று இன்னைக்கு எப்படி சார் ஒரே மாதிரி இருக்குன்னு.
நேற்று இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இந்த இடத்துல விழுந்தது. நல்லா கவனிங்க. கண்டினியூஸாக வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு. அப்போ ப்ரெஷர் இங்கே இருந்ததுன்னா, செல்லர் ப்ரெஷர் இங்கே இருந்ததுன்னா அது ப்ரூவ் பண்ணும், உடனே ப்ரூவ் பண்ணும். எப்படி Z1 இங்கே டேக் அவுட் பண்ணிச்சு, Z1 2 டேக் அவுட் பண்ணிச்சு. செல்லர் ப்ரெஷர் கிளியராக தருங்க. டமால் அடிப்பான், டமால் அடிப்பான். அதான் செல்லருடைய ப்ரெஷர். அப்போ பையர் ப்ரெஷர் இருந்தால் அந்த பையர் ப்ரெஷர் ஆப்போசிட்டில் தான் ரியாக்ட் பண்ணும். இந்த பக்கம் உடைக்கலன்னா வாட் எவர் மேபி ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் ஒர்க் ஆகும். கீழே பண்ணால் உடைச்சிக்கணும்ல, ஏன்னா இதுதான் என் பேட்டர்னு. ஆஃப்டர் என் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் ஃபார்மே ஆகக்கூடாது. எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இஸ் இட் கிளியர் ஃபார் ஆல்? Exactly, if you check my message around 11:10, I was posted, engine is started. இந்த ரெட் கேண்டில் போட்டோன்னே ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. அடுத்தது ரெட்டு விழக்கூடாது. இந்த ரெட் கேண்டில் போட்டோன்னா ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. அடுத்து ரெட்டு போடக்கூடாது, அதே மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இந்த ரெட்டை நான் இதை டச் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். என் பொறுமையே சோதிச்சுது 15 நிமிஷம். இந்த ரெட்டு போட்டதுக்கப்புறம் ஓகே, ஐ வாஸ் கெட் கான்ஃபிடென்ட். பரவாயில்ல, டேக் அவுட் ஆனாலும் ஆகட்டும்னு. இஃப் யூ லுக் அட் வாட் இஸ் அவர் ஸ்டாப் லாஸ் இன் அவர் மெசேஜ் போஸ்டட் டுடே, நான் போட்ட மெசேஜ் குரூப்பில் ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அடேங்கப்பா. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் பீப்புள் வில் பி நோ டேம் குட் ப்ராஃபிட். சி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் படிக்காமல் கால்ஸ்க்கோ டிப்ஸ்க்கோ நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்காக நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா, ஐ எம் அகைன் அண்ட் அகைன் சேயிங் திஸ் வேர்ட், இட்ஸ் ஹர்ட் யூ, பட் இட்ஸ் ட்ரூத். 3 மாதம் 4 மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சப்போர்ட் யாரும் பண்ண முடியாது. யூ ஷுட் லேர்ன் சம்திங் பேசிக். ஐ பெட் ஓப்பன்லி மை டியர், யாராவது இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் யாரையாவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்ன வாங்கி தரேன்னு கேட்க போறீங்களா? மனசு நிரம்பிடுச்சு நீங்க சொன்ன வார்த்தை. சொல்லுங்க. ம், சரி. இவ்வளவு நேரம் நான் தமிழ்ல பேசினது எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? தலைவா, இந்த இந்த ஜோன் என்ன தலைவா இது? என்ன லாஸ்ட் 5 மினிட் கேண்டில்? அப்ப இது இல்லையா? இது லாஸ்ட் 5 மினிட் கேண்டில் இல்லையா? அப்படி சொல்லுங்க. தமிழ்நாட்டுல அம்மான்னு கூப்பிட்டா அது புனிதமான வார்த்தை. அது சென்னை ஸ்லாங்ல மாத்தி கூப்பிட்டா கெட்ட வார்த்தை. இதுக்கு மேல நான் தெளிவா சொல்ல முடியாது. எது சொன்னாலும் தெளிவா சொல்லுங்க. ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வரணும்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் இது ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் மேலே போகும்போது செல்லர் ப்ரூவ் பண்ணாங்க கீழே கொண்டு போகிறதுக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போனோம்னா போயிருக்கணும். அகைன் பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணியிருக்கு. பையர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே தான் இருக்குது. அதில் மார்க்கெட் கீழே வந்து உடச்சிட்டு வருமா இல்லை மேலே? ஏன்னா இந்த லெவல் உடைக்கணும்ல கீழே போனோம்னா. ஆல்ரெடி ஜோன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்க, இன்டர்மீடியட் ஜோனு. நேற்று வரைஞ்ச மாதிரி தான் இந்த ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. 2 ரெட்டு 2 க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கா? அது கீழே ஃபார்ம் ஆச்சு, இது மேலே ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளோதான். நேற்று ரெட்டு மேலே இருந்தது, க்ரீன் உள்ளே இருந்தது. இங்கே லைன் வரைஞ்சோம். இப்போ இது மேலே இருந்தாலும் இது இங்கே மேலே லைன் வரைஞ்சிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா? அப்போ இந்த லைன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகாமல் கீழே வரணும்னா டக்குன்னு இதை டேக் அவுட் பண்ணிடணும்ல. அப்போ டேக் அவுட் பண்ணணும்னா இத்தனை கேண்டில் போடும்போது அடுத்த ரெட்டுன்னு போட்டு கீழே வரணுமா, வரக்கூடாதா? அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏன் போய் க்ளோஸ் ஆச்சு? அடுத்த கேண்டில் ஏன் ரெட் விழாமல் க்ரீன் விழுந்தது? சரி, அடுத்த கேண்டிலாவது ரெட் விழுந்தது, அடுத்த கேண்டில் ரெட் விழாமல் க்ரீன் விழுந்தது. அப்போ சம் சார்ட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன் ஹியர் இல்லையா? இதுக்கு மேலே தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. அப்போ இதோட லோ என்ன? அப்போ அந்த கேண்டில் தான் இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் நான் ட்ரேட் எடுத்தேன். இதோட லோ என்னவோ என்னுடைய எப்பவுமே என் ஃபேவரட் லக்கி நம்பர் 10 ஸ்டாப் லாஸ். ரிஸ்க் அதுக்கு மேலே எடுக்க ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜென்டில்மேன். ஜஸ்ட் லைக் தட் வராது.
ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இப்போ அந்த கால் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 410 போயிருக்கு. 380 390 சம்திங்கில் வாங்கினேன், 390 சம்திங் வாங்கினேன். ₹100 அப்பு, 1:10, 100,000% ரிவார்டு. ஒரு ட்ரேடில் 1000% ரிவார்டு. புரியுதுங்களா எல்லாருக்கும்? இது எப்போ உங்களுக்கு அந்த 1000% ரிவார்டெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்னா, நீங்கள் மார்க்கெட் கூட பேசணும். யூ ஷுட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் த சார்ட்ஸ். கேண்டில் தெரியணும், உங்களுக்கு பேசணும். கேண்டில் தெரியாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் தான் ட்ரேடு போட்ட உடனே பச்சையாக மாறிச்சுன்னா கை உதற ஆரம்பிச்சிருமே, ஹைப்பர் டென்ஷன் ஆக்டிவேட் ஆகிடும். ஐ லைக் த வே யூ கம்யூனிகேட்டட் ஜஸ்ட். வெரி குட். பேசணுங்க. நான் சாரி ஜென்டில்மேன் தோஸ் நோ ஸ்போக் ஜஸ்ட் நவ். நான் நார்மலாக தாங்க பேசுகிறேன். நீங்கள் பேசுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எனக்கு தெரியல ஒரு ஃப்ரீ செஷனில் கூட இந்த அளவு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களான்னு. யூ பீப்புள், ஐ மீன் வி ஆல் பிளெஸ்ட் டு ஹேவிங் திஸ் செஷன். தட்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் ஸ்விங் வரையிலன்னு யாரும் கேட்கல. இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஏன் ஸ்விங் வரலன்னு கேட்கல. அட்லீஸ்ட் இங்கே மார்க்கெட் கீழே வந்திருக்கு, இந்த ஸ்விங் ஏன் கீழே வரலன்னு யாரும் இது வரைக்கும் கேட்கல. யாராவது பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன், ஏன் ஸ்விங் வரையில? அவர் சொன்னது கரெக்டா? ஒரு வேகம் வந்தது. சொல்லுங்க மிஸ்டர் ஜென்டில்மேன் புருஷோத். ஐயா வந்து ஒரு ஃப்ளோவில் ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ செட் இஸ் கரெக்ட், பர்ஃபெக்ட் வேர்டு. மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. இந்த ரெட்டு அடுத்த ரெட்டு கட்டாக கீழே விழல, இந்த ரெட்டு கட்டாக கீழே விழுந்திருக்கு. கரெக்ட்? எப்போ எப்போ சொன்னேன்? ஐயோ, அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். கட் ஆச்சுன்னா கவுண்ட் தான், டோன்ட் வரி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே அந்த கேண்டில் போயிருக்கு. இது ஹை வால்டல் கேண்டில், அதனால இந்த கேண்டில் கவுண்டரே கிடையாது. என்னடா அது புது கதையாகுது என்ன பார்த்து? ஓகே, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த லோ பிரேக் ஆயிருக்கு. பட் இந்த ஹைக்கு மேலே இந்த ஹைக் மேலே போயிருக்கிறதுனால இந்த ஹை மேலே போயிருக்கு. தெரியுதுங்களா? இந்த கேண்டில் இன்வாலிட் கேண்டில், இது கண்டினியூஷன் கிடையாது. சரியா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ரெட் கேண்டில் ப்ராப்பராக கட்டாக விழுந்துருக்கணும், விழலை. ஸோ அட்லாஸ்ட் மேலே மறுபடியும் மார்க்கெட் இதுலேருந்து இந்த சிக்கலெல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸ்டில் இந்த ரேலி இங்கே ரன் ஆகிட்டு இருந்தது. அகைன் ஒரு கம்ஃபர்டபுளான கேண்டில் கீழே வந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் கட்டான இடம் இந்த இடம் தான். அப்போது இந்த ரெட்டுக்கு அப்புறம் இந்த ரெட்டு கட் ஆயிருக்கு. தெரியுதா? இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ரெட்டுக்கு அப்புறம் இந்த ரெட்டு கட் ஆயிருக்கு, கம்ஃபர்டபுள் கட்டு. பட் ரெண்டு ரெட்டு கட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே தான் போகுது. மூணாவது ரெட் கேண்டில் போட விடலை. புரியுதா? அதே மாதிரி இங்கே ரெட்டு விழும்போது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெட்லேயே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, ரெண்டாவது ரெட்டு போட ட்ரை பண்ணும்போதும் மார்க்கெட் மேலே தான் தூக்கிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல எங்கேயுமே ரெட்டு ப்ராப்பராக கட்டாக விழல. மூணாவது ரெட்டு இந்த மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் ரெட் எல்லாமே வந்து மூணுலாம் கிடையாது ஜென்டில்மேன், ரெண்டு தான் வரணும். ரெண்டு மாதத்துக்கும் ரெண்டு தான். ரெண்டு மாதத்துக்கு தான் இந்த ஜோன் பார்த்துருக்கோம் இல்லையா? ட்ரீ வந்தால் ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணும், கன்ஃபார்ம்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா இங்கே இங்கே 3 வந்திருக்கே, ஏன் மேலே போல? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மட்டும் சொல்லுங்கள், சுத்தாதீங்க பால. 3 கேண்டில் வந்தால் மேலே போகும், கரெக்டா? இது என்ன இருக்கு இங்க பாருங்க, இது என்ன இருக்கு இங்க பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. இது கட் ஆகலையா மூணுமே? அப்புறம் ஏன் மேலே போல? அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ புரியுதுங்களா?
நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. 3 ஃபார்ம் ஆச்சுன்னா மேல போயிடும். அப்படி கிடையாது. பாஸ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணும். மேல போகும்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு அவுட்புட் இருக்கணும். இந்த இந்த 3 கிரீன் இங்க ஆயிருந்ததுன்னா சந்தோஷப்படலாம். ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணிடுச்சு மார்க்கெட் மேல தான் போகும்னு. இப்போ புரியுதா? இது ஜோனுக்கு உள்ளேயே இருக்கு. ஜென்டில்மேன் திருப்பி சொல்றேன். இந்த 3 ரெட் கிரீன் மேல அப்படியே போய் இதை உடைச்சிருந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் கம்ஃபர்டபுளா இருக்கு. பிகாஸ் ஒரு செல்லர் டேக் அவுட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். கிளியரா? இப்போ 3 கிரீன் போட்டுமே இதை டேக் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த செல்லருடைய பையருடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு? தெரியல, பதில் தெரியல. சி 2 செல்லர் வந்து பையர் வந்திருக்காங்க, 3 பையர் வந்திருக்காங்க. சி இது எல்லாமே பார்க்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு. எல்லா இடத்துலையுமே இது அப்ளைஸ் ஆகாது. ஜோன் ஃபார்ம் ஆகி ஜோனுக்குள்ள பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு 4வது கேண்டில் இங்கே நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரெட் கேண்டில் இருந்துச்சு ட்ரேடிங் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரைட்டாக ஸ்டாப் லாஸ் தான், டமால் அடிச்சிருவான். அதுதான் சொல்கிறேன், முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. யூ ஆர் ரைட். பட் அந்த லெவல்ஸ்க்குள்ள பிளே அவுட் ஆகக்கூடாது, லெவல்ஸ்க்கு வெளியில் பிளே அவுட் ஆகணும். இப்போ இங்கே பாருங்க, இருக்காரா கட் ஆகிட்டாரா அவரு? ஓகே. இப்போ மார்க்கெட் இங்கே மேலே போச்சுல்ல, தெரியுதா? ஸோ இது என் பேட்டர்ன் கரெக்டா? இதில் எங்கேயுமே ப்ராப்பராக அடுத்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகல. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கா? அப்போ மார்க்கெட் மேலே போகுது இண்டிகேட் ஆயிடுச்சா? என் பேட்டர்னுக்கு அப்புறம் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 3 கேண்டில் நம்ம பார்ப்போம். இதுக்கு நடுவில் நம்ம பார்க்கலாம், இங்கே கூட பார்க்கலாம், ஆனால் இங்கே விழலையே. பட் அட்லாஸ்ட் இது விழும்போது சி ட்ரேட் எப்போ எடுப்போம்? நம்மளுடைய கோல்டன் ரூல் சொல்லுங்க. ட்ரஸ்ட் இது இப்போ கடைசியாக யார் பேசுனீங்க? கோல்டன் ரூல் சொல்லுங்க. கோல்டன் ரூல் சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். கோல்டன் ரூல் தெரியுமா தெரியாதா? கோல்டன் ரூல்னா அதாங்க, சொல்லுங்க. சரி சரி. ஹெச்டிவி ஃபார்ம் ஆகணும், ப்ரீவியஸ் கேண்டில் மார்க் பண்ணி வச்சுப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, போல் ஸ்டார் அப்பா டவுன்னு பார்ப்பீங்க. ரைட்டு. அடுத்தது ஓகே. ம். என் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் எப்போ எடுப்பீங்க? எண்ணுக்கு அப்புறம் மேலே கிராஸ் பண்ணிச்சுனாவே எம் ஃபார்ம் ஆகிடும். கரெக்டா? இந்த எண்ணை இது பிரேக் அவுட் பண்ணிச்சுனாவே எம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? இது பிரேக் அவுட் ட்ரேடு. அப்படி இல்லைனாலும் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணும்போது அப்போ எதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்பது எதுக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம்? எம்முக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம் ஃப்ரம் டே ஒன். கிளியரா? இப்போ நான் ஏதாவது புதுசாக சொல்கிறேன்னா உங்களுக்கு? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எல்லாத்தையுமே குழப்பிடும். ஃபார் எவ்ரிபடிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ரிப்பீட் பண்ண சொன்னேன். யாராவது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு உள்ளே போனீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு, அடுத்தது உங்களை செம்மையாக ஃபார்ம் பண்ணிடுச்சு பாருங்க. நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எத்தனை பாயிண்ட் வைப்பீங்க ஸ்டாப் லாஸில்? ஏன் இங்கே 3 கேண்டில் இல்லையா? ஜென்டில்மேன் புரியுதுங்களா? முதல்ல அந்த அந்த மைண்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பையெல்லாம் அகற்றிட்டு நான் சொல்லி தரத மொத்தமாக அப்படியே ஒரே டாப்பிக்கில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ப்ராசஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போங்க. நான் மீண்டும் அதான் சொல்கிறேன், இந்த செட்டப்லாம் உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க. அந்த செட்டப் படியே பாருங்கள். அன்றைக்கி உங்களால் ட்ரேடே எடுக்க முடியலாம், ஒன்றும் நீங்கள் இழக்க போகிறது கிடையாது. அட்லாஸ்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமாவது ஹாப்பியாக இருப்பீங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி தான் போயிருக்குன்னு. பட் 10 பைசா முன்ன பின்ன வந்து போயிருக்கேன், இல்லை ₹1 முன்ன பின்ன வந்து போயிருக்கோம். அந்த மாதிரி நான் நிறைய ட்ரேட் உங்களுக்கு மிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். 10 பைசா, 20 பைசா, 30 பைசா, அதுக்கப்புறம் 50, 100 பாயிண்ட்லாம் போயிருக்கான். இன்ஃபேக்ட் இனிஷியல் டேஸில் மிஸ்டர் மணிக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன், 20 பைசா கேப் எங்கே போயிருக்கான் பாருங்க அப்படின்னு. கிளியர்? டோன்ட் வரி. பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் ஜம்ப் பண்ணாதீங்க. இதுதான் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்துச்சா இல்லையா கீழே?
மார்க்கெட் வந்துச்சா இல்லையாங்க? ரீசன்ட் டேஸ்ல ரீசன்ட் டேஸ்ல ஒரு இடத்துல நான் ஒரு எல்லோ கேண்டில் வரைஞ்சி வச்சு ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா அது? இந்த கோட தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு. அது எத வச்சு சொல்றேன் நானு? பேட்டர்ன மாஸ்டர் பண்ணதுனால அவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு. வந்தா வந்துட்டு போட்டும். ஐ மைட் பி ராங். ஐ வில் கரெக்ட் மை செல்ஃப். இங்க பேட்டர்ன் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எங்க சார்? ம். என் பேட்டர்னுக்கு அப்புறம் எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிரலன்றீங்களா இங்க? இந்த இதுல 2 ரெட் கட் ஆகாதனால நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு கேக்குறீங்களா? கடவுளே! சி ஐ அம் ரிப்பீட்டிங் அகைன். ஒரே ஒரு ப்ராசஸ் எல்லா முறையும் ட்ரேட் பண்ண முடியாது. வி ஹேவ் ஆப்ஷன்ஸ். இந்த இடத்துல தெளிவா ப்ரீவியஸ் கேண்டோட சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எட்டு விழறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணால் க்ரீனாக மாறுறான். அப்போ மொமெண்டம் இண்டிகேட் ஆகுது. மொமெண்டம் இண்டிகேட் ஆகும்போது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும்? ஆல்ரெடி என் கம்ஃபர்டபுளாக ஃபார்ம் ஆயிடுச்சு. எம்முக்கு மார்க்கெட் போகிறதுக்கு தயாராக இருக்கு. 10 பாயிண்ட் தானே பாஸ். மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு மேலே தானே ட்ரேட் ஆகுது. இது சப்போர்ட்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் ஏன் திருப்பி திருப்பி அதே கொஸ்டினுக்குள்ள வரீங்க? இது திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட். சி லைவ் மார்க்கெட்ல இதுதான் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணாதாங்க வரும். நான் பார்க்கறதுனால என்னால அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் பதில் சொல்லுவேன். இது நீங்க லைவ் மார்க்கெட்டை பிராக்டிஸ் பண்ண நீங்க இப்பவுமே அது இன்னும் டவுட்டா தான் பாக்குறீங்க. ஐ அம் ஹாப்பி தி வே அட்லீஸ்ட் நீங்க கேக்குறீங்க. நத்திங் ராங். அரே மேரே பாய், ரெட் விழலன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன பிரச்சனை? ஸ்டாப் லாஸ் தனியா போகும். அப்போ உங்க ரிஸ்க் கண்ட்ரோல்ல இல்ல. அதனால தான் பயப்படுறேன். சி இங்க பிரச்சனை என்ன நான் சொல்றேன். ஐ வில் டெல் யூ ஓப்பன்லி வாட் இஸ் த ப்ராப்ளம். சார் ரெட் விழுன்னு எதிர்பார்த்தேன். எடுக்கிறதுக்கு பயமா இருந்தது. இது ரெண்டுத்துக்கு பின்னாடி இன்னொன்னு சொல்லட்டுமா? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணாம இருக்கிறீங்க. ரிஸ்க் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ரேட்ல என்னையே ஆயிட போகுது. சி இஃப் யூ டேக் 5000 rupees ரிஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் யூ கேன் டேக் ஒன் ஷாட் அஸ் 5000 ரிஸ்க். இல்ல 50% எடுங்க. நான் அன்னைக்கு இதை தான் பண்ணேன். ஐ யூஷுவலி டேக் 500 குவான்டிட்டி. டுடே ஐ டேக் 300 குவான்டிட்டி. நத்திங் ராங். சி உங்க உங்க ரிஸ்க்கை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இது எல்லாம் மேட்டரே கிடையாது. இது நீங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலும் ரிஸ்க் மைண்ட்ல பை டிஃபால்ட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நீங்க. சார் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த 15 நாளைக்கு இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் ட்ரேட் இருக்கு. ஒரு 6 நாளாவது இருக்கு ட்ரேடு. அந்த 6 நாளைக்கு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேட் கையை விட்டு கூட போட்டோம். பட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ற சந்தோஷப்படுங்க. சி நான் உங்களுக்கு ஏதாவது மறைச்சு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இதெல்லாம் அப்படின்னு போடுறேனா? இல்லை நான் ஏதாவது மேஜிக் ஸ்டிக் வச்சிருக்கேன் கையில? இருக்கீங்களா? கட் ஆயிட்டீங்களா எல்லாரும்? ரிஸ்கே எடுக்க மாட்டேன்னா எப்படிங்க ட்ரேடிங்குள்ள வந்துட்டு? ட்ரேடிங்கே ரிஸ்க் தானேங்க. எல்லா லெவல்ஸும் கண்ணில் இருக்குங்க. ஜோன் பர்ஃபெக்ட் லெவலில் வந்து ஒரு நம்முடைய இன்டர்மீடியட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஜோனுக்கு கீழே பிளே அவுட் ஆக போதா, மேலே பிளே அவுட் ஆக போதா? மேலே பிளே அவுட் ஆகுது. மேலே பிளே அவுட் ஆகும்போது ரீடெஸ்ட் பண்ண வருது. ரீடெஸ்ட் பண்ண வந்தோடனே கம்ஃபர்டபுளாக மார்க்கெட் தூக்கிட்டு போய் மேலே நிறுத்துறாங்க. அட்லீஸ்ட் ரெட் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகல. வை ஷுட் நாட் வி டேக் அட்டெம்ப்ட்? சி திஸ் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் ப்ராசஸை பிலீவ் பண்ணுறது. நீங்கள் ப்ராசஸ் தெரியாமல் பயந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நம்பலை. ட்ரஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுங்கள்? ஐ எம் ஆஸ்கிங் இங்கிலீஷ் ட்ரஸ்ட். தமிழ்ல சொல்லாதீங்க பிரதர். அது எனக்கும் தெரியும். இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு. என்னது? ஹலோ பிலீஃப். உங்களை நீங்க பிலீவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ட்ரஸ்ட் பண்றீங்களோ பண்ணுங்க. உங்களை பிலீவ் பண்ணுங்க. எடுத்துதான் ஏங்க இப்போ இந்த இந்த ட்ரஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க நிறைய ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிருக்கீங்க. எஸ் ஆர் நோ? ப்ராஃபிட் பண்ணவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப்ல இல்ல. ஐ அம் பெட்டிங் யூ ஆல்.
அப்போது ஒரு ப்ராசஸை ரிஸ்க் டு ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஏன் அந்த ரிஸ்க்கு மைண்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? 500 ட்ரேடு ஓப்பனாக பண்ணியிருக்கேன், 1500 குவான்டிட்டி போட்டிருக்கேன், 10,000 குவான்டிட்டி போட்டிருக்கேன்லாம் சொல்கிறீங்க. ஏன் ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணி பண்ணுங்கன்னா பண்ண முடியல உங்களால்? இதுதாங்க பிரச்சனையே. யூ ஆர் நாட் பிலீவிங் யுவர் செல்ஃப். ப்ராசஸை பயம் கன்ஃபார்மாக புரியலன்னா புரிஞ்சதுனாலும் சொல்ல தெரியல, சொல்ல தெரிஞ்சாலும் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அப்படி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுமான்னு பயம். என்னங்க டயலாக்ஸ் இது? எத்தனை முள்ள நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி தள்ளி வைக்கிறது? ஒரு முறை விழுந்தா அடுத்த முறை விழ மாட்டோம்னு பயம் வரும். அப்போ அந்த விழுந்த இடம் அடி பெருசாக இருந்ததுனாக்கா அடி கம்மியாக படணும்னு தற்காப்புக்காவது பேண்டேஜ் போட்டு இல்லை கார்டு வச்சுட்டு போய் ப்ளே பண்ணுவோம். திஸ் இஸ் ஹியூமன். பேசிக்கலி ஸ்போர்ட்ஸோட நேச்சரே அதான். 500 ட்ரேட் பண்ணால் ஸ்டாப் லாஸு பயமாக இருக்கா? 250 ரூபா ட்ரேட் பண்ணுங்க. 250 ரூபா ட்ரேட் பண்ணால் பயமாக இருக்கா? 150 ரூபாய்க்கு பண்ணுங்க. இல்லை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஐ ஆம் டயர்ட் யார். எனஃப் ஆஃப் மவுண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ இன்சைட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான். Any doubts? So at last market so far not confirming to go downside. அட்லீஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்காவது 2 ரெட்டு வரும், ஏதாவது ஒரு Z1 கீழே கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். இல்லை, மார்க்கெட் கோயிங் ட்ரை டு கோ அப் சைட் ஒன்லி. ஸோ லெட்ஸ் என்ஜாய் த ரேலி. சாரி, எனி டவுட்? எஸ் ப்ளீஸ். வெரி நைஸ். இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னா ஆல்மோஸ்ட் யூ ஆர் டச்சிங் த பாயிண்ட். அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் கேட்டாரு, ஏன் இந்த கேண்டிலுக்கு அப்புறம் 10 பாயிண்ட்ல எடுத்தீங்க, அது என்ன சூட்சமோ, ஏன் இங்க 2 ரெட் கேண்டில் முன்னாடி இருக்கீங்கன்னு திருப்பி திருப்பி அதே தான் கேட்குறாரு. எனிஹவ், யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது, பிகாஸ் அவர் பாலிசி ஷுட் பி ஃபார் எவ்ரி ஒன்ஸ். ஓகே, ரியாலிட்டிங்க. எனக்கு நீங்க பேசுறது எனக்கு புரியுது, அவங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, வாட் தே ஆர் ஆஸ்கிங் டு மீ. பட் ஃபைனல் நான் சி எல்லா கேள்விக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும், என்ன நோக்கம்னு. அந்த நோக்கம் என்ன? இவங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. ஹிட் ஆச்சுன்னா என்னதாங்க ஆகும்? ஸ்டாப் லாஸ் தானங்க போகும். பயம் பிரதர், உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரேட் பண்றதுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும் பயம். அந்த பயத்துல இருந்து முதல்ல வெளியில வாங்க. இதுதான் உங்களை நான் இவ்வளவு நாளா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கத்து கொடுத்துட்டீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு 20% தான் கத்து தரணும். அந்த 80% நான் திருப்பி சொன்னேன், 60% கத்து தரும் போதே நீங்க இன்னும் 30% உங்க பயத்தை தொலைக்கணும். அது தொலைச்சாதான் 90% வருவீங்கன்னு. நீங்க எல்லா ஸ்டேஜும் தாண்டிட்டீங்க. எல்லாமே நான் போஸ்ட் உங்களுக்கு ஈஸியா புரியுது. எஸ் சார், என் ஃபார்மா இருக்கு, எம் ஃபார்மா இருக்கு, டபுள் ரெட் டபுள் கிரீன் ஜோன் ஃபார்மா இருக்கு. ஆமா சார், பர்ஃபெக்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு சார். சார் ஜோனுக்கு மேலே போய் 3 கேண்டில். ஆமா சார், கிரேட். எல்லாம் நான் என்ன பேசணும், யூ கேன் ஈஸிலி கிராபிங் இட். அது வரைக்கும் சந்தோஷம். ஐ வாஸ் நோ கிவன் இன்சைட்ஸ். ஆனால் ரிஸ்க் எடுக்கணும் போது உங்களால் யோசிக்க முடியல. அந்த ரிஸ்க் யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் சைட். எஸ் ப்ளீஸ். நீங்க எவ்வளவு நாளா படிக்கிறீங்க இந்த குரூப்ல? 5 நிமிஷம் கேண்டில்ல ஒரு ஸ்டேஜ் கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இது இவ்வளவு நேரம் ஏன் வாயத்தை வந்து யாருமே பேசல? இப்போ அவர் கேட்ட டவுட் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான் செஷன் கனெக்ட் பண்ணோன்னு. இது எல்லாமே தான் சொன்னேன். எல்லாமே ஒரே டைம்ல உங்களை நான் அப்ளை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபீட் பண்ண முடியும். யூ ஆர் ஜஸ்ட் 3 months ஓல்டு பேபி ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இவ்வளவு தூரம் நீங்க கத்துக்கிட்டது சந்தோஷப்படுங்க.
ஸோ அட் லாஸ்ட் நீங்கள் ஒரே இடத்துல மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு போயிட்டு நான் ரெட் பெல்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். யூ ஆர் தேர் ஆல்ரெடி. தேங்க் காட் வி ஆர் இன் த சேம் பேஜ். ஸோ 5 மினிட்ஸில் ஒரு இடத்துல கஷ்டமாக இருக்குது, கேண்டில் புரிஞ்சிக்க முடியலனா யூ ஷுட் டேன் ஃபார் 3 மினிட்ஸ். கிளியர்? இதை நிறைய முறை பேசியிருக்குமா ஜென்டில்மேன்? புதுசாக எதுவும் சொல்லி தரல? நோ ப்ராப்ளம், ஐ அக்ரி வித் தட். தட் இஸ் மை ஜாப், தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, தட் இஸ் வை ஐ எம் ஹியர். அவர் கடைசி வரைக்கும் அவர் கேட்குற கேள்வி அவருக்கு புரியுற வரைக்கும் நான் சொல்லுவேன். டோன்ட் வரி. அவருக்கு தெரியும். நீங்கள் கூட லேட்டாக தான் ஜாயின் பண்ணீங்க, அவர் ரொம்ப நாளாக இருக்காரு. தட் ஐ எம் ஷுர் ஹவ் ஹி ரியாக்ட். ஸோ ஐ ஹோப் புருஷோத் இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. ஐ எம் ஹேம் பர்சனல் ஒர்க். ஐ ஹோப் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வெளியில் போகிறோம் ஆல்ரெடி வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் இஸ் ரன்னிங் ஷார்ட் ஃபார் மீ. ஐம் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ். வில் கேட்ச் அப் டுமாரோ. மார்க்கெட் ஸ்டில் ரன்னிங் அப் சைட். கிளியர்? நான் இன்னைக்கு ஹெச்டிவி இல்லை, பட் ஸ்டில் மார்க்கெட் ட்ரெண்டிங் இஸ் அப் சைட் ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ். காட் பிளஸ் யூ ஆல்.